ஐபேட் வாங்க அப்போ இனிச்சுதா அப்படி இப்படிலாம் பேசாது. என்னை பற்றி தான் பேசுங்கன்னு தெரியும், எனக்கும் பேச தெரியும். ஸ்கை ப்ரோ எதிராக இருக்காங்க அப்படி இப்படி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரோ. அண்ட் ஜஸ்ட் நான் வந்து அவங்க சேட்டுக்கு போகிறனால மட்டும் நான் அவங்களுக்கான சப்போர்ட்டுன்னு ஆயிடாது, ஓகேவா? இந்த மாதிரி அப்படி இப்படி அப்படின்ட்டு. பட் நம்ம முதல்ல ஒழுங்கு புண்டையாக பார்க்கணும் ஸ்கை ப்ரோ. நம்மளே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டு ஜெசல் ப்ரோட்ட மிஷின் கேட்க விட்டு மிஷின் முடிச்சிட்டோம் காசை போட்டு விடுங்க அப்படிலாம் கேட்க விட்டால தான் வரேன் இந்த பேச்சுக்கு. நீ ஸ்கையோபி ஸ்டார்ட் பண்ணார், ஓகேவா? என்னன்னு ஸ்டார்ட் பண்ணார்னா, ஜெசல் ப்ரோ வந்து இந்த மாதிரி மிஷின் கொடுத்துட்டு ஏமாத்திட்டாருன்னு. ஐ மீன் அவருக்கு வந்து ரிவார்ட் சென்ட் பண்ணலன்னு. ஆக்சுவலி ஜெசல் ப்ரோட மிஷின் என்னன்னா, யார் டாப் 1 போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1 lakh, ஓகேவா? அது வந்து எனக்கு ஈஷா ப்ரோக்குன்னு எனக்கு தெரியும், ஸ்கையோபி கொடுத்தாலாம் எனக்கு தெரியாது, கொடுத்துருக்காராம். ஸோ நான் வந்து என்ன ஆகிட்டேன், நான் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் இருந்தேன். எப்படின்னா வந்து புஷ் பண்ணிருக்கும் போது, அப்புறம் வந்து புஷ் பண்ண நான் பேன் ஆகிட்டேன். பேன் ஆனதுனால நீ வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு 50K அண்ட் வந்து ஈஷா ப்ரோ வந்து டாப் 1 இருந்தனால அவருக்கு 1 lakh. இவர் என்ன கேட்குறாருனா, பேன் ஆன உங்களுக்கு எதுக்கு வந்து 50K அண்ட் வந்து டாப் 2ல இருந்து எனக்கு காசே தரலன்னு. ஆக்சுவலி அந்த மிஷினோட இது வந்து ப்ரைஸ் வந்து 1 lakh, அதுவும் டாப் 1க்கு மட்டும்தான். ஜெசல் ப்ரோ வந்து எனக்கு க்ளோஸ், அதனால் வந்து ட்ரை பண்ணாலே எனக்கு தருவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் எதுக்கு உங்களுக்கு தரணும் ஸ்கையோபிக்கு? அண்ட் ஸ்கையோபி பெரிய பூலாட்ட வந்து இன்னைக்கு ஐபேட் வாங்க அப்போ இனிச்சுதா அப்படி இப்படிலாம் பேசாது. என்னை பற்றி தான் பேசுங்கன்னு தெரியும், எனக்கும் பேச தெரியும் ஸ்கை ப்ரோ. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்படி இப்படி அப்படின்ட்டு. பட் நம்ம முதல்ல ஒழுங்கு புண்டையாக பார்க்கணும் ஸ்கை ப்ரோ. நம்மளே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டு ஜெசல் ப்ரோட்ட மிஷின் கேட்க விட்டு மிஷின் முடிச்சிட்டோம் காசை போட்டு விடுங்க அப்படிலாம் கேட்க விட்டால தான். ஸோ நம்ம எப்படின்னு பார்க்கணும் முதல்ல, அடுத்து அப்புறம் பேசிக்கலாம் அடுத்தவங்கள பற்றி, ஓகே? அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு இதை பற்றி பேச போகணுன்னு முதல்ல ஐடியாவே இல்லை ப்ரோ. நான் பார்த்துருந்தேன், ஓகேவா, மதம் ப்ரோ லைவ் அண்ட் வந்து ஸ்கை ப்ரோ வந்து பேச சொன்னார். சரி என்ன தான் பேசுகிறாருன்னு போய் ஸ்கை ப்ரோ சேனலில் பார்த்தா ஜெசல் ப்ரோ எடுத்தார். ஸோ நான் வந்து இப்படி போய் சொன்னேன், இல்லையே ப்ரோ எனக்கு வந்து அது என்ன ப்ரைஸ்லாம் வந்துடுச்சு, கரெக்டாக செக் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் தெரியாமல் பேசாதீங்கன்னு. அதுக்கு அந்தாலும் தேவையில்லாமல் இதெல்லாம் எடுத்து ஐபேட் வாங்கமோ இனிச்சுதான் அப்படிலாம் சொல்லி என்ன ஹைடு வேற போட்டாரு. எனக்கு செம்ம வெறி ஆயிடுச்சு. இப்போ நான் மதம் ப்ரோ சைட்லாம் போல ப்ரோ. எனக்கு என்கிட்ட வந்து பேசுனது ஸ்கையோபி, அதனால் அவரை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். மதம் ப்ரோக்கு எனக்கு இதில் சம்மந்தமே இல்லை. ஸோ அவர் இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை, நானும் இன்வால்வ் ஆகணும் அவசியம் இல்லை, ஓகே? ஏபி ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ. இந்த ஆளுக்கு முதல்ல என்ன பேசணுன்னே தெரில ப்ரோ. ஒருத்த சம்மந்த புண்டையெல்லாம் பேசினார், எனக்கெல்லாம் வெறி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் எதுக்கு பாட்ஸ் கார்டு விட்டு வெளியே போனேன்னு தெரில. வெளியே போயிட்டு வந்து எதிராக இருக்காங்க அப்படி இப்படி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரோ. அண்ட் ஜஸ்ட் நான் வந்து அவங்க சேட்டுக்கு போகிறனால மட்டும் நான் அவங்களுக்கான சப்போர்ட்டுன்னு ஆயிடாது, ஓகேவா? எப்போ வந்து அவங்க சேட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். கான்ட்ரவர்ஸில் யார் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க ப்ரோ? நான் யார் மேலே தப்பு இவங்க தான் கரெக்டாக, அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. கான்ட்ரவர்ஸில் இல்லாதவங்க சூத்த மூட்டை இருக்கலாம், அவங்களுக்கும் வியூஸ் இல்லைன்னு அவங்களும் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்தா எப்படி?